ஹாய் காய்ஸ். ஸோ வெரி குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4th வீக்கில் இருக்கோம். ஓகேயா. ஸோ வந்து நம்ம அவகேடோ காடமம் வந்து பிளான் பண்ணி இது 4th வீக், ஆல்மோஸ்ட் 22nd 23rd 3 days ஆயிடுச்சு. ஸோ இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக கையில் தண்ணி கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் போட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸ்ப்ரிங்க்லர். ஸோ இதில் மூலியமாக தான் நம்ம வந்து இப்போது தண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு. ஓகே. ஸோ அப்படின்னும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இத்தனை நாள் இந்த பிட்டு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, ஈரம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கங்கே எடுத்து நம்ம பைப்பு விட்டுருந்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இது நினச்சிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு 3 இடத்துல நம்ம வைப்போங்க. ஸோ இங்கே ஒரு இடத்துல வைப்போம், அது அந்த பிளான்ட் அங்கே, நெக்ஸ்ட் இங்கே, நெக்ஸ்ட் அங்கே. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே கவர் ஆகிரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 24 hours. ஸோ இன்றைக்கி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு இதே டைம் தான் வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறோம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அவகேடோ காடமம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஏன்னா இந்த டைம் மழை கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மழையே வரல. யாருங்க இவ்வளோ பக்கத்தில் ஸ்ப்ரிங்க்லர் பார்த்துருக்கீங்களா? எப்படி போகுது பாருங்கள். ஓகே. ஸோ இதை வந்து இப்போ இன்னொரு இடத்துல நம்ம வந்து வைக்க போகிறோம். இதை வந்து மேனுவல் இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி வந்து. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்போ நம்ம ஸ்ப்ரிங்க்லரில் போடுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து வெறும் பிட்டில் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்டு சுற்றி இருக்கிற ட்ரை சாயில் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்ணையும் சக் பண்ணி எடுத்துரும், எல்லா தண்ணியுமே சக் பண்ணி எடுத்துரும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி விடுறோம். அப்படின்னும் போது மற்ற இடம்லாம் வந்து காஞ்ச மாதிரி இருக்கும்போது ஸோ எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கும். அப்படின்போது நம்மளோட பிளான்ட்டுக்கு தேவைப்படுற தண்ணி வந்து கிடைக்காம போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அந்த இது வரக்கூடாது அப்படின்றக்காக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஏரியாவோட இதையும் இது பண்ணுறோம். ஸோ அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிட்டிலேருந்து தண்ணி சப்பு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ எல்லாமே சேமாக ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈரமாயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் கைஸ் காரணம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டதுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது ஹில் ஸ்டேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பு எல்லாம் போடுறது வந்து வாய்ப்பே கிடையாது. ட்ரிப் போட்டு நம்மளால் வந்து நினைக்க முடியாது. ஏன்னா ஏரியா பார்த்திங்கன்னு வைங்களேன் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ மட்டமாக இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஸோ ஈக்குவலான லேண்டு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இது போட முடியும், ட்ரிப்பு போட முடியும். பட் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ட்ரிப்பு வந்து போட முடியாது. ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் கைஸ் 3rd வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லரில் நினச்சிட்ருக்கோம். இனி வந்து பார்த்திங்கன்னா இனி வர நாட்கள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங்க்லரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே, டன். நம்ம ஸ்ப்ரிங்க்லர் வேறு இடத்துல வச்சுட்டு உங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது நினைக்கிறதே ஒரு சோகம்ல. பாருங்கள் எப்படி தண்ணி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு வியூவில், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா மலைக்கும் மேலே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு மலை இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வைங்களேன். ஸோ அங்கே ஒரு 3rd மலை தெரியுதுல்ல, 1st 2nd மலை சின்னதாக, அந்த இடத்துல மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம இது வந்து 2வது மலை மாதிரி தெரியும், மவுண்டைன் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிடையாது. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் பாருங்கள்.
ஓகேயா, எவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லர்லாம் போட்டாலும் இந்த கையில் நினைக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலு. நீங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கார்டன் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இனி மேலே இருக்கிற செடிகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக தான் கொடுத்தாகணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இறக்கத்தில் கொஞ்சம் மேலேருந்து வர தண்ணி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ தண்ணி வந்து அந்த பக்கம் இருந்து வருது, மோட்டர் எதுவுமே வைக்கல, சும்மா காவாயிலேருந்து வர தண்ணி இது ஃபுல்லாமே. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற ஏரியானா இது டாப் ஆகிடும், அது கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து மேலே வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் நம்ம வந்து கையில் விட்டுட்ருக்கோம், தண்ணி விட்டுட்ருக்கோம். ஓகேயா, ஓகே டன். நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். இது வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இதுதான் பிரச்சனை. இங்கே வந்து அரிச்சிட்டு போயிடும். கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சு ஓடலை அப்படின்னா அவ்வளோதான், ஃபுல் தண்ணியும் அரிச்சிட்டு போயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வந்து இங்கேருந்து அங்கே மாற்றுவேன். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான், ஆல்ரெடி ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோன்னா நான் மேலே இருக்கிற பிட்லாம் நினச்சிட்டு அந்த கடைசியாக இங்கே வந்து போட்டுருவேன், ஸ்ப்ரிங்க்லர் இது பண்ணிடுவோம். இது வந்து இங்கேருந்தே நினச்சிக்கலாம். ஸோ இங்கே பைப்பை கழட்டி இந்த தண்ணியை இங்கே விட்டுற வேண்டியதான். ஸோ நம்ம வந்து டெய்லியுமே தண்ணி கொடுக்குறதுனால பிட்டு எல்லாமே ஈரமாக தான் இருக்கும் எப்பயுமே. ஓகே, ஸ்ப்ரிங்க்லர் போட்டு கனெக்ட் பண்ணலாம் கைஸ். டன்னு கைஸ்.